Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான Glow Sharpen CC தான் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். இந்த Glow CC ஆல்ரெடி நம்ம 2-3 வீடியோஸ் போட்டுருக்கோம். பட் இந்த Glow CC அந்த CCயோட தவிர்த்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும்னே சொல்லலாம். லைக் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்பன் வந்து இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே கிறிஸ்பா இருக்கும் உங்களோட வீடியோ இந்த CC யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் நான் வந்து சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து ரொம்பவே உங்களுக்கு புரியும், ஈஸியாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி உங்கள் வீடியோக்கு ஏற்றாப்புல கூட நீங்களே உங்களோட ஓன் CC கூட கிரியேட் பண்ணலாம். அந்தளவு சூப்பரான டிப்ஸ்லாம் வந்து சொல்லி தரப்போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி தான் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ சிம்பிளாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதே போல் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4:3 வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு எனக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து சொல்லித்தரங்கிறக்காண்டி வந்து நான் இந்த CC யூஸ் பண்ண ஒரு ஃபோட்டோ, அதில் உள்ள ஒரு ஃபோட்டோவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதில் வந்து எந்த ஒரு கலர் கிரேடிங்குமே இல்லை, எந்த ஒரு CCயுமே நம்ம அதை அப்ளை பண்ணல. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ளெயினாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து சூப்பராக மாற்றலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஷேப்ஸில் வந்து இது முடிச்சிடலாம். இந்த CC ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இதே போல் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு Aftereffects போங்க. அதில் போய்ட்டு அதர்ஸ் போய்ட்டு காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, Aftereffects போங்க. இதில் போனீங்கன்னா கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சேச்சுரேஷன் வேல்யூவை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ்க்கு கொண்டு போங்க. ரொம்ப மைனஸ் கொண்டு போயிடாங்க, ஒரு -25.5 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சேச்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்கள், Aftereffects கொடுங்க. Aftereffects கொடுத்து அகைன் கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸோட வேல்யூவை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லைக் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 144% வந்து நீங்கள் வச்சுக்கோங்க ஹைலைட்ஸ். அதுக்கப்புறம் ஷேடோ பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க, ரொம்ப கம்மி பண்ணாங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 77% வந்து ஷேடோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ Aftereffects போங்க, Aftereffects போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா கலர் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த கலர் டெம்பரேச்சர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதில் கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 6500 கெல்வினில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, 5850 அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதோட டெம்பரேச்சர் வேல்யூவை ஸோ வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 97.7 அந்த பெர்சன்டேஜுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து வச்சுக்கோங்க. ஸோ கலர் டெம்பரேச்சர் வந்து நம்ம இப்போதைக்கு ஆட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு பேசிக்காக நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா Aftereffects போங்க, Aftereffects போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா எக்ஸ்போசர் அண்ட் காமா இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட அதையுமே ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா எக்ஸ்போசரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. உங்கள் அந்த வீடியோக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 0.23 அந்த லெவலில் வச்சுக்கிறேன். அப்படின்னா தான் வந்து எனக்கு அந்த கரெக்டான ஒரு ஃபீல் கிடச்சது. ஸோ காமா வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ஆஃப் செட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ரெக்டாங்கில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து பேசிக்காக மெயினானது ஷார்பன் தான். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். Aftereffects போங்க, Aftereffects போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பிளருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளர் ஆப்ஷனில் போனீங்கன்னா ஷார்பன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்பன் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ஷார்பனில் ஸ்ட்ரென்த் இருக்குதுல்ல, அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுங்கள். ஒரு 0.55 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஷார்பனோட ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கோங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைனா 3.5 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது உங்களோட விஷ் தான், உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அது வந்து வச்சுக்கலாம். நீங்கள் 3 இல்லைனா 3.5 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 3 வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேங்களா? ரேடியஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷேப் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த நீங்கள் CCஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளர் ஆட் பண்ணோம்னா அந்த பிளரோட பார்டர்ஸ்லாம் வந்து தெரியும், அது பார்க்குறதுக்கு CC வந்து நல்லாவே இருக்காது. ஸோ டைல்ஸ் ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டார்ஷன் வார்ப்பில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் இருக்கும். ஸோ டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா
அந்த டைல்ஸில் க்ராப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த க்ராப் பார்த்தீங்கன்னா 1.010 அந்த லெவலுக்கு வந்து கொஞ்சோண்டு க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரெக்டாங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இதே போல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் வந்து போங்க. இதில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் கிரேடியன்ட் ஃபீல்டு இருக்கும். அந்த கிரேடியன்ட் இது வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நான் செட் பண்ணுறது போலவே பார்த்தீங்கன்னா அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே போல் வந்து கலர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதே போல் ஒரு ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதாவது கீழே வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கணும், மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கணும். ஸோ இந்த ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போனீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லே அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் செட் பண்ணாலே தெரியும், அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃபீல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இது வேணும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட பிளாக் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, பிளாக் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கம்மியாக வேணால் கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க, கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஆட் பண்ண போகிறது க்ளோ. ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் செகண்ட் கொடுத்துட்டு இன்னொரு ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு இதே போல் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜூம் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும், நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அந்த காப்பி பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அகைன் போய்ட்டு கலர் அண்ட் லைட் போங்க. அதில் போனீங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதே போல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதோட த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 0.70 அந்த லெவலுக்கு வந்து த்ரெஷ்ஹோல்டோட வேல்யூவை கொண்டு போயிட்டு வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. பிளெண்டிங் மோடு எதுவுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். அகைன் ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு அகைன் கலர் அண்ட் லைட். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் மேப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரல் மேப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பெக்ட்ரல் மேப் கொடுத்ததும் அதோட ஃபேஸ் வந்து எதுவுமே டச் பண்ணாங்க, ரிப்பீட் டச் பண்ணாங்க, ஆல்ஃபா டச் பண்ணாங்க, ஸ்கியூஸ் எதுவுமே டச் பண்ணாங்க. சேச்சுரேஷன் இருக்குதுல்ல, ஸோ சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆக்கிடுங்க. அதாவது 1.000 அந்த லெவலுக்கு வந்து சேச்சுரேஷன் ஆக்கிடுங்க. ஸோ கலர் 1, கலர் 2, கலர் 3 இது வந்து 3 இது இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். க்ளோ வந்து உங்களுக்கு என்ன க்ளோ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளூ கலர் தான் வேணும். ஸோ நான் வந்து 3 ப்ளூ கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 ப்ளூ கலர் வந்து செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் பிரைட்னஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே வந்து இதே போல் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனேபிள் பண்ணி ஆச்சு. அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு பிளருங்கிற ஆப்ஷன் போங்க. அதில் போனீங்கன்னா காஷியன் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த காஷியன் பிளர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ காஷியன் பிளரோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா இதே போல் ஃபுல்லாக்கிடுங்க. அதாவது 2.000 அந்த லெவலுக்கு வந்து காஷியன் பிளர் வந்து கொண்டு போய் என்ன பண்ணிங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி போங்க. அந்த பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் லைட்டன் போங்க. அதில் ஸ்க்ரீன் இல்லைனா லைட்டன் 2 ஆப்ஷனில் உங்களுக்கு வீடியோக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டனே செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது பிஃபோர் எந்த ஒரு சிசியுமே நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிற ஒரு ஃபோட்டோ இல்லைனா வீடியோ. அகைன் நீங்கள் சிசி இப்படி கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ளோ எஃபெக்டோட ரொம்பவே சூப்பராகும். நீங்கள் வந்து ஒரு ஸ்லோ மோஷன் எடிட்லாம் பண்ணுறீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த சிசி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வேறு டாடா பாய், see you.